இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் எந்த விதமான நன்மைகளும் செய்யவில்லை, அவர்களை பிளவுபடுத்தி ஆதாயம் தேடுகிறது அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று பேசுறாரு. எந்த அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ரெண்டு பேர் மேலையும் அவர் சொல்றாரு? இது ஒரு சாதாரண சராசரி ஏழை இந்து கிட்டையும் சராசரி ஏழை முஸ்லீம் கிட்டையும் போய் கேட்டால் அவங்களே ஆமாம் இதான் உண்மை அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த ரெண்டு கட்சிகளுடைய நடவடிக்கைகள்னாலையும் எந்த மாற்றமும் பெரிய அளவில் வந்துடல, எந்த வாழ்க்கை மேம்பாடு நடந்துடல. நீங்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் ஆட்சி நடத்தி எல்லா மட்டங்களும் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பிறகு பிஜேபி மதத்திய அரசியலுக்குள்ள ஒரு விஷயமா கொண்டு வந்ததுக்கு பிறகு மதங்களுக்கு இடையில இணக்கத்துக்கு பதில் மோதல் போக்கு தான் கொண்டு வந்த பிறகு இன்னுமே எல்லாருக்குமே கடுமையான வாழ்க்கை சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, அதாவது அன்றாட சாப்பாடு, பொருளாதாரம், இருக்க இடம், வேலை வாய்ப்பு, கல்வி இதெல்லாமே சிக்கலாக இருந்துகிட்டு இருக்கிற போது வெறும் உயிரோடு இருக்கிறதையும் பிரச்சனை ஆகிட்டு மோதல் லெவலுக்கு பாரதிய ஜனதா கொண்டு போயிடுச்சு. அப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி ஏற்படுத்தினதெல்லாம் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொல்லைகளை ஒழிய எந்த வளத்தையும் ஏற்படுத்தவே. சாதி மத பேதம் இல்லாம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய வறுமை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த இரண்டு கட்சிகளும் எதுவும் செய்யல அப்படிங்கிற சென்ஸ்ல மட்டும்தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அதுதான் மிக அடிப்படை. அந்த அடிப்படையான விஷயங்களை அவங்க செய்யாமல் அவர்களை பயன்படுத்தி ஓட்டு வங்கியா மாற்றி பிரித்து தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கான உத்தியில மாறி மாறி ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான் சொல்றாங்க. ஒரு இப்போ தேர்தல் சமயமாக இருந்தால் அதை ஒட்டி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினால் உடனே முஸ்லீம்கள் ஓட்டெல்லாம் காங்கிரஸுக்கு போகும்னு காங்கிரஸ் நம்புது, இந்துக்கள் ஓட்டெல்லாம் பாஜகவுக்கு போகும்னு பாஜக நம்புது. இது மாதிரி முயற்சிகள் தானே திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கிறது. நம்ம கடந்த 30-40 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்துக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி எதுவும் செய்யவில்லை, முஸ்லீம்களுக்காக காங்கிரஸ் கட்சியும் எதுவும் செய்யவில்லை அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு. எங்களுடைய திரு நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு கொடுத்த இதே மாதிரி கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன பதிலேயே நான் சொல்றேன். இந்துக்களுக்காக என்ன செய்திருக்கிறீர்கள், முஸ்லீம்களுக்காக என்ன செஞ்சீங்க, கிறிஸ்டியனுக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும்போது நரேந்திர மோடி சொன்னார், நான் முஸ்லீம்களுக்காக எதையும் செய்யலை, இந்துக்களுக்காக எதுவும் செய்யலை, கிறிஸ்தவர்களுக்காக எதுவும் செய்யலை, 6 கோடி குஜராத்திகளுக்காக செஞ்சிருக்கிறேன்னு சொன்னார். பிஜேபியினுடைய நிலைப்பாடு அதுதான். இன்னைக்கு 60 வருஷமா கிட்டத்தட்ட இந்த 67 வருஷத்துல 55 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தது காங்கிரஸ் கட்சி. நான் அவருடைய குற்றச்சாட்டில் ஒரு பகுதி ஏற்றுக்கொள்கின்றேன். முஸ்லிம்களுக்கோ மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு செய்யலைன்னு. ஏன்னா அதனால தான் இப்போ சச்சர் கமிட்டி அதே தான் சொல்லியிருக்கிறது. இந்த அரசாங்கம் வந்த உடனே UPA 2ல சச்சர் கமிட்டி போட்டாங்க, ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி நியமிக்கப்பட்டது. அவங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஸ்லாமிய சமுதாயத்தின் அதே போல் மைனாரிட்டி சமுதாயத்தினுடைய வாழ்க்கை தரம் கீழே இருக்கிறது, அவர்களை உயர்த்த வேண்டும், அதற்காக சில சலுகைகள் கொடுக்கணும்னு சச்சர் கமிட்டி சொல்லியிருக்கிறது. என்னுடைய கேள்வி, 55 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தீர்கள், இன்றைக்கும் கூட சிறுபான்மை சமுதாயத்தினுடைய வாழ்க்கை தரம் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் இதில் முதல் குற்றவாளியாக யாரை சொல்ல முடியும்? நேச்சுரலாவே காங்கிரஸ் தான் சொல்ல முடியும். இன்னொரு ஆச்சரியமாவும் தமாஷாவும் இருக்கு. நம்ம ராகவன் சச்சார் கமிட்டியை பத்தி பேசுறது காரணம் என்னன்னா, எந்த மோடி முஸ்லிம்களுக்காக நான் தனியா ஒன்றும் செய்யல மொத்த மக்களுக்கும் செய்யறேன்னு சொல்றாரோ, அவர் சச்சார் கமிட்டிக்கு எதிராக என்ன சொன்னிருக்காரு, என்ன செஞ்சிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நவம்பர் 2013 உச்ச நீதிமன்றத்தில் போய் குஜராத் அரசாங்கம் சொல்லியிருக்கு, சச்சார் கமிட்டியின் கீழே மத்திய அரசாங்கம் உதவித்தொகை கொடுக்கிற திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு இத்தனைக்கு 75% உதவித்தொகை மத்திய அரசு கிட்டேருந்து வரப்போகுது, 25% தான் மாநில அரசு தர வேண்டியது. இது மாதிரி முஸ்லிம்களுக்கு மட்டுமாக என்று ஒரு உதவித்தொகை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதான் குஜராத் அரசுடைய அதிகாரப்பூர்வமான நிலை உச்ச நீதிமன்றத்தில். இது மோடி முதலமைச்சராக இருக்கிற அந்த மாநிலம் கடைசியா வந்திருக்கக்கூடிய. மரியாதைக்குரிய நண்பருக்கு இன்னொரு விஷயத்தை சொல்றேன். குஜராத் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி மாத்திரம் எதிர்க்கல, தமிழக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது. நாங்க என்ன சொல்றோம், நீங்க மதத்தின் அடிப்படையிலே எந்த இடஒதுக்கீடும் என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல், அல்ட்ரா வைரஸ் தி கான்ஸ்டிடியூஷன் தான் என்னுடைய இது. நீங்க ஏழை மாணவனுக்கு அதுல மதத்தை ஏன் பார்க்கிறீர்கள், ஜாதியை ஏன் பார்க்கிறீங்க? ஏழைனா ஏழை தான், அதுக்கு என்ன கிளாசிபிகேஷன் இருக்கு? மத ரீதியான ஏழை எல்லாருக்கும் கொடுங்கன்னு தான் சொல்றேன். இப்ப சச்சர் கமிட்டி பரிந்துரை இஸ்லாமியர்களுக்கு இவங்களுக்கு அதே மாதிரி ரங்கநாத் மிஸ்ரா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்த ஏழைகளுக்கு உதவணும்னா எல்லாருக்கும் உதவுங்க. எஸ், இஸ்லாமிய ஏழை மாணவன் படிக்காமல் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ ஏழை மாணவன் படிக்காமல், அதே போல இந்து மாணவனும் படிக்காமல் இருக்கக்கூடாது. பணம் இல்லைன்றதுனால ஏழ்மையை காரணம் காட்டி எந்த மாணவனும் படிப்பு இல்லாம இருக்கக்கூடாது. இதுல என்ன தப்பு இருக்கு? அது என்ன எக்ஸ்க்ளூசிவா தனியா கொண்டு போறீங்க? ஏழை இந்துக்களையும் நீங்க உள்ள சேர்க்கலன்னா இது மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துரும். இல்ல, அதுக்கு மாறாக நீங்க மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட்டே சொல்ல, கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல, அத நீங்க சொல்லல. இல்ல, உச்ச நீதிமன்றம் சொல்றதுக்கு பின்னால இருக்க கூடிய நீங்க வேற ஒரு சட்டத்துல அது இல்லங்க. அதாவது இல்ல, நீங்க வேற ஒரு அரசியலமைப்பு ஏழை இந்துவோ
ஏழை உயர் ஜாதி இந்துவோ என்ன ஒப்பீட்டு அளவில் நீங்க பார்க்கும்போது இஸ்லாம் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமியரை விட ஏழை கிறிஸ்துவரை விட அவரை விட கொஞ்சம் ஒருபடியாவது மேல்நிலையில் இருக்கக்கூடியது ஃபிகர்ஸ் பாக்குது. ஃபிகர்ஸ் பாருங்க, ஒரு உதாரணம் பாருங்க. 14% முஸ்லிம்கள் வந்து மக்கள் தொகையில் இருக்காங்க. ஆனா ஐஏஎஸ்ல 3% தான் இருக்காங்க ஒட்டுமொத்த ஐஏஎஸ்ல. நீங்க அதுக்கு பிறகு ஐஎஃப்எஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.8%, ஐஎஃப்எஸ் ஃபாரின் சர்வீஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 4%, அதன் பிறகு ஐஐஎம்லாம் போய் பார்த்தீங்கன்னா வெறும் 1.3% இருக்காங்க. ஆனா அப்ப அங்க இருக்கிறவர்கள பல ஏழை இந்துக்களை நீங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்க முடிஞ்சிருக்கு. ஆனால் ஏழை முஸ்லிம்கள் உள்ள வரவே முடியல. ஏன்னா கல்வியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஒரு உயர்நிலை பள்ளி படிப்பு இருக்கு பாருங்க, உயர்நிலை பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வரவங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா 42% இந்துக்கள் படிச்சுட்டு வராங்க. ஆனா 23% முஸ்லிம்கள் படிச்சுட்டு வராங்க. குழந்தைகள் மனதில ஏன் நஞ்சை விதைக்கிறீர்கள் தான். நஞ்சே இல்ல, குழந்தைக்கு ஏங்க மதத்தையும் ஜாதியும் சொல்லி கொடுக்குறீங்க? அப்ப நீ ஏழை மாணவர்கள் எல்லாரும் வாங்கடான்னு சொல்றத விட்டு ஏழை மாணவர்கள் இஸ்லாமிய மாணவர்கள் தனியா பிரிச்சு அவங்க மனதில எப்படி இருக்கும்? காங்கிரஸ் செய்யவில்லை. ஏழை இஸ்லாமியர்களுக்கு செய்வதற்கு ஒரு கமிஷன் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளுக்கு சொல்லும் போது அதை வரவிடாமல் தடுக்கிற வேலை பிஜேபி செய்யுது. காங்கிரஸும் செய்யல, பிஜேபி செய்யல. இதைத்தான் கெஜ்ரிவால் சொல்றாரு. எல்லாருக்கும் செய்யணும்ன்றது நிலைப்பாடு தான். அதுல வந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன்லாம் கிடையாது. இந்த நாட்டில் ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறீங்கல்ல, அரசியலமைப்பு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஈக்குவாலிட்டி ப்ரொவிஷன் ஏன் இங்க அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? அது என்ன தனியா? ஈக்குவாலிட்டி படி ஏழையும் பணக்காரையும் சமமாக நடத்த வேண்டும் அரசியல் சட்டம். ஏழைகள் அத்தனை ஏழைகள் அட்லீஸ்ட் ஏழைகள் ஒழுங்கா நடத்துறாங்க. குழந்தைகளுக்கு ஏங்க ஜாதியை மதிப்பு? கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சலுகைகள் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம். மரியாதைக்குரிய நண்பர் ஞானி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க டிஎன்பிசி லிஸ்ட் எடுத்து பாருங்க, 1000 ஜாதி போட்டு வச்சிருப்பான். பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டு லிஸ்ட் எடுத்து பாருங்க, அதுல இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த சில வகுப்புகள் இருக்கும், ஜாதிகள்லாம் அதுல இருக்கு, கிறிஸ்துவ சமுதாயத்தை ஜாதிலாம் இருக்கு. இன்றைக்கு சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட லிஸ்ட் என்பது ஹிந்து லிஸ்ட் கிடையாது. அது அதுல இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனா இவங்க சொல்லுவது எக்ஸ்க்ளூசிவ்லி on the basis of religion. This is unconstitutional. This is unconstitutional. எத்தனை பேர் இருக்கல இல்லங்க? நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க, இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பேக்வர்ட் இல்லன்னா அந்த லிஸ்ட்ல இல்லன்னா நீங்க வந்து என்கிட்ட கேளுங்க. ஆனா நாங்க கேக்குற கேள்வி என்னன்னா, ஒட்டுமொத்தமா அப்படிப்பட்ட பேக்வர்டு இஸ்லாமியர்கள்ல எத்தனை பேர் நீங்க சொல்ற அந்த இடஒதுக்கீட்டுல பயனடைஞ்சிருக்காங்க? ஏன் அவங்களை வளர்த்து விடலாம் தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். யார் காரணம் அதுக்கு? அதுக்காக தான் சலுகை தொகை கொடுப்பதற்காக மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொடுத்த போது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் குஜராத் அரசு வந்து மறுப்பதற்கு மோடி அரசு நீங்க சொன்ன மோடி அரசு சொன்னதும் சரி, தமிழக பாரதிய ஜனதா கட்சி கூட இந்த விஷயம் இந்து மாணவர்களுக்கு வேணும் நாங்க போராடிட்டு இருக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். மத ரீதியாக மக்களை பிரித்து உதவித்தொகை கொடுக்கிறது கூடவே கூடாது. வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டது, அதற்கான இழப்பீட்டு தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட கொடுக்க மறுக்கிறதும் இதே காரணத்துக்காக தானா? பாருங்க, நீங்க ஏதோ அத உதாரணத்தை சொல்லுங்க. குஜராத்ல நடந்த கலவரத்தின் போது இடிக்கப்பட்ட வழிபாட்டு தலங்கள், இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாத்துக்கும் இழப்பீடு கொடுத்து மறுபடியும் கட்டுவதற்கான வேலைகளை செய்யறதுக்கு உச்ச நீதிமன்றத்திலிருந்து வந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு குஜராத் அரசு. நான் மறுக்கிறேன். பாருங்க, நீங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, அதாவது அந்த கலவரங்கள்ல பல மத இஸ்லாமியர் மட்டுமல்ல, இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் எல்லா மத வழிபாட்டு தலங்களும் கூட அங்கே தகர்க்கப்பட்டது பார்த்தோம். நம்ம அந்த கலவரத்துல நடந்த சில விஷயங்கள்லாம் ஆஃப்டர் எஃபர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், இல்லைன்னு சொல்ல. எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான் வரணும். இதுல ஏன் மதம்னு பாக்குறீங்கன்னு தான் சொல்றேன். இதுல எங்க மதம் வந்தது? சட்டம் ஒழுங்கு நிறைவேற்றப்படும் பொழுது எல்லாரும் தான் பார்க்கணும். அங்க நீங்க குஜராத் கலவரத்துல இந்துக்கள் 250 பேர் துப்பாக்கி சூடு கலவரத்துல துப்பாக்கி சூடுல இறந்திருக்காங்க. இப்ப இந்துக்கள் 200-250 பேர் இருந்தாங்க, முஸ்லிம்கள். இது என்ன கணக்கு? இது எனக்கு ஒண்ணும் புரியல. எதற்காக இந்த கணக்கு சொல்லணும்? யார் தாக்குறவங்க, யார் தாக்கப்பட்டவங்க, யாரா இருந்தாலும் சுடும்போது யுத்தம் நடக்கிற போது யாரு போலீஸ்காரன் அப்படி பண்ண லத்தி சார்ஜ்னா சார்ஜ் தான், அது எவனா இருந்தாலும் உதவாங்கறாங்க. சென்னையில நடந்த அந்த ஹைகோர்ட் நடந்த இதுல ஒரு ஜட்ஜி ஹைகோர்ட் ஜட்ஜி லத்தி சார்ஜ் பண்ணிட்டாங்க. அந்த போலீஸ் அதை பார்த்தாங்களா? அவர் ஜட்ஜி அவர் கதறினார்னா அடிச்சுட்டாங்க. அதனாலங்க இதுல வந்து இதுக்கெல்லாம் ஒரு மத ரீதியாக கொண்டு போவது இந்த நாட்டை பிளவுபடுத்துகின்ற ஒரு முயற்சி.
மத ரீதியாக இந்த விஷயத்தை பார்க்கிறது நாட்டை பிளவுபடுத்துற முயற்சி அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்றாரு. ஆனால் மத ரீதியாக மட்டுமே தன் அரசியலை முழுக்க முழுக்க வடிவமைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிற கட்சி பாஜக. எனவே பாஜக நாட்டை பிளவுபடுத்துகிற சக்தின்னு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம்ம பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.